ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோங்க. நான் புது வீட்டுக்கு வந்துட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு. திங்ஸ் எல்லாம் வந்து பேசிக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எது எது தேவையோ டே டு டே லைஃப்க்கு ஹெல்ப்பாக இருக்குமோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டேன். மற்றெல்லாம் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். துணியெலாம் வந்து பொறுமையாக அடிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி அந்த வீட்டிலேருந்து பரணை மேலேருந்து எடுத்த அட்டைப்பட்டியை அப்படியே திருப்பி இந்த வீட்டு பரணை மேலே போட்டுட்டேன். அவ்வளோதான். பிகாஸ் வந்து அடிக்கிற வெயிலில் வந்து பெருசாக வந்து எதுவும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. முடியலங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. அதிலே வந்து டயர்ட் ஆகிடுது. ஸோ பொறுமையாக செஞ்சுக்கலாம். எனிவே ஸ்கூல்ஸும் லீவ் தானே இப்போது, அதனால் பொறுமையாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனை செட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பின்னாடி வந்து பால்கனி யூட்டிலிட்டி ஏரியாலாம் செட் பண்ணிட்டேன். ஏன்னா அதெல்லாம் டெய்லி யூஸுக்கு தேவைப்படும். அதனால் இன்றைக்கி என்ன வீடியோனால் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து ஷிஃப்ட் பண்ணதுலேருந்து நான் க்ளீனே பண்ணல. அவங்களும் அப்படியே தான் மெஸ்ஸியாக விட்டுட்டாங்க. நானும் அப்படியே ஃபுட்லாம் ஸ்டஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம். ஏன்னா வந்து மற்ற வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட்டேன். இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கிச்சன் வந்து இதே மாதிரி நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து எல்லா திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் வந்து கிச்சன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் வந்து ப்ளக் பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாக இருக்குன்னா அந்த கிச்சன் ஃபுல் ஸ்லாப்லேயும் வந்து ப்ளக் பாயிண்ட்ஸே கொடுக்கல. தனியாக வந்து மிக்ஸி அதுக்கெலாம் வந்து இந்த சைடு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும்தான். மற்றபடி கிச்சன் ஸ்லாப் வந்து பயங்கர பெருசு. அதனால் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுலாம் தெரியல. இப்போத்துக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து யோசித்து அரேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜை வாங்கி வந்து கிட்டத்தட்ட 4 years ஆகிடுச்சுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணும்போது தான் நானே அப்சர்வ் பண்ணேன். அதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட இன்னும் எடுக்கவே இல்லை. அப்படி அப்படியே தான் இருக்குது. நான் கிச்சன் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரிட்ஜு வந்து நான் வந்து பெருசாக வந்து நிறைய திங்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி அது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறது இல்லைங்க. என்னோடய ஃப்ரிட்ஜில் பெரும்பாலுமே வந்து க்ராசரிஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வெளியில் வச்சா இந்த எறும்பு வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் க்ராசரியும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருப்பேன். ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா வந்து அதில் பால் இருக்கும், மாவு இருக்கும், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் இருக்காது. நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பில்லாக இருந்தாலும் இம்மீடியட்டாக தொடச்சி விட்டுருவேன். வெளியில் மட்டும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து ஃப்ரிட்ஜு அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப தொடச்சி எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஷிஃப்ட் பண்ணும்போது அதில் உள்ளெல்லாம் ஏதோ கொட்டி வச்சுட்டாங்க. சரி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன். நிறைய திங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தது. அதை திருப்பியும் எடுத்து வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. இன்னும் வந்து மினிமைஸ் பண்ணி கம்மியாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த டப்பாலாம் கூட வாஷ் பண்ணிவிட்டு பருப்புலாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வேலையாக வந்து 3 ரேக்லேயும் என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து அந்த 3 டயர் மாதிரி இருக்கும், பாஷ் அதுதான். ஸோ மேலே ஃப்ரீசரும் கீழே ஃப்ரீசரும் வந்து ஃப்ரீசராக கூட நம்ம மோடு மாற்றிக்கலாம். இல்லை கீழேயும் நடுவுலையும் வந்து ஃப்ரிட்ஜ் மோட்லேயும் மாற்றிக்கலாம். அது மாதிரி நான் வந்து ஃப்ரீசரே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. அது மாதிரி தான் நானும் ஃப்ரீசர்லாம் பெருசாக யூஸே பண்ண மாட்டேன். அதில் உள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரிட்ஜ் மோடில் தான் இருக்குது ஓல் ஃப்ரிட்ஜும் வந்து. அதனால் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நான் வெளியில் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் அலம்பி வெளியில் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையானதை மட்டும்தான் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணேன். இது சாதாரண வேலை, சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்கே வந்து 2 o'clock ஆரம்பித்து 7 o'clock வரைக்கும் போச்சுங்க. நடுவில் லன்ச் பிரேக் வந்துருச்சு, காஃபி பிரேக் வந்தது. எல்லா பிரேக்கும் முடிச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணியே முடித்தேன். நிறைய நம்ம பாத்திரம் நிறைய தேய்ச்சிட்டே இருந்தால் கையில் வந்து அப்படியே பீல் ஆகி எரியும் பார்த்திங்களா. அது மாதிரி வந்து நிறைய ஃபிங்கர்ஸ்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, தோலெல்லாம் பீல் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி. அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கையில் நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருந்துச்சு. பட் நம்மளுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜை அடுக்கி வைக்கும்போது வந்து பயங்கர க்ளீனாக பார்க்கும்போது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பட் அதுக்கு 6 hours வந்து வேலை செய்ய வேண்டியது இருந்தது அந்த ஒரு 1 minute சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக.
இப்போலாம் எதுக்குரியதுன்னே எனக்கு தெரியல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். சரி இருக்கட்டும், ஏதாச்சும் அடுக்கும்போது கிடைக்கும்னு சொல்லிட்டு திருப்பியும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சில பொருள்லாம் நான் எதுக்கு வச்சுருக்கேன், எப்போ வாங்கினதுன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ இருந்துச்சு உள்ளே. சரி அதெல்லாம் கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருந்தது, எதுக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு தேவையானது மட்டும்தான் இந்த வாட்டி வச்சுக்கிட்டேன். எல்லா பாக்ஸையும் போட்டுட்டேன், 1-2 மட்டும் எதுக்காச்சும் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வீடு ஷிஃப்டிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்குங்க. பிகாஸ் வந்து அங்கே இருக்க பொருளை இங்கே மாற்றுறது மட்டும் இல்லை, வந்துட்ட பிறகு அதை க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணணும், அது வந்து செட் ஆகணும், அதெல்லான்றதுலாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த வீட்டிலேருந்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகும்போதாச்சும் சொந்த வீட்டுக்கு மாறிடணும், அதுதான் அவன் நினச்சிட்டே நான் செஞ்சேன். கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும்ல, வீடு மாறி மாறி நம்ம அடிக்கடிக்கு வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்போம், என்னடா இது அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது சொந்த வீட்டுக்கு தான் போகிறோன்ற ஒரு ஹோப்லேயே தான் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நல்ல வேளை எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து தர ஹெல்ப் பண்ணாங்க. இல்லாட்டி நான் மட்டும் இருந்ததுன்னா குனிஞ்சு குனிஞ்சு நிமிந்து எழுறதுக்குள்ளேயும் எனக்கு ஃபுல்லாக வந்து பெண்டு நிமிந்துட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் முடிச்சுட்டேன், அப்படியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்து டின்னர் செஞ்சேன். ஏன்னா வந்து டின்னர் வெளில ஆர்டர் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. நாங்கள் இந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோம், வந்துட்டு 2 டேஸாகவே வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வாட்டி வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் உடஞ்சிருச்சு, அப்புறமா வந்து ஸ்டவ்வோட பின்னாடி நாபும் உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த 2 பிரச்சனை வந்துச்சு இந்த வாட்டி. அதனால் ஸ்டவ்வை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 டேஸ் ஆகிடுச்சு. அதனால் வெளியிலேருந்து தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதனால் வெளிலேருந்து ஆர்டர் பண்ணுறதுக்கே விருப்பமே இல்லை. சரி வீட்டிலே ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்து தான் தோசை சுட்டு சாப்பிட்டோம். இந்த க்ரீன் டீ எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், ஆனால் குடித்த பாடே கிடையாது. சரி போட்டுடலான்னு எடுத்து தான் போட்டேன், சரி திருப்பி மனசு வரல, அடுக்கி வச்சுருக்கேன். இனிமேட்டு டெய்லி ஒரு க்ரீன் டீ குடிக்கலான்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூஸ் அதெல்லாம் காலியாக இருந்துச்சு, க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதையும் ஃபில் பண்ணி அடுக்கி வச்சுட்டேன். இது ப்ரீவியஸாக நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். சரி இந்த வாட்டி வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அலம்பிட்டு வெளியில் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன், லைனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஃபைனலாக வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன், வீட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.